ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ்டர்டே நைட்டு நீங்கள் லவ் பண்ண பர்சன் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்களோட எனர்ஜி கரெக்ட் எனர்ஜி என்னவாக இருக்கும், ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். The moon, okay. Magician, star, Three of Swords, Seven of Swords, King of Swords. Okay. Sun, Death, Hierophant, Hermit, Temperance, Knight of Cups. Okay. So bottom of the deck, Hanged Man. Okay. Friendliness, okay. Adventure, Master, Silence, okay. Turning in, okay. Abundance, conditioning, we have the world, control, completion, possibilities, okay. Participation, okay. Change. ஓகே, ஸோ இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ உங்கள் மைண்டில் என்ன மாதிரி தாட் ஓடிட்டு இருந்துச்சு, தென் உங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் வந்து டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு சைனட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, தென் என்ன இருந்தாலும் சைனட் ட்ரீட்மெண்ட் இவர் கொடுத்துட்டு இருந்தாலும் இவருக்கு சைனட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது நினச்சி இவருக்கு பெயின் உண்டான்னு கேட்டால் அப்கோர்ஸ் இவருக்கு பெயின் உண்டு. ஓகே, தென் ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி டெத் ஆனது வந்து மார்ச் மந்தாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனது வந்து அக்டோபர் மந்தாக இருக்கலாம். ஓகே, தென் டோட்லி ஒரு சிலவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 10 months ஆகிடுச்சு, ஒரு சிலவங்களுக்கு டெத் ஆகி 3 months இருக்கலாம். ஓகே, டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைனட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. சைனட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கனால இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அது குறித்து ஒரு பெயின் உண்டு கேட்டால் அப்கோர்ஸ் பெயின் உண்டு. ஓகே,
தென் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டிங்கிறது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட கேரியராக இருக்கலாம், இல்லைங்க ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைங்க இந்த பர்சனோட ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டாக இருக்கலாம். தென் இந்த இதெல்லாம் நம்ம ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எந்த ஒரு விஷயம் பாரமாக நீங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கு எந்த ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்ம அதை தான் இங்கே தேர்ட் பார்ட்டின்னு சொல்கிறோம். ஓகே, ஆக்சுவலி தேர்ட் பார்ட்டி உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, தென் ரீடிங்கில் நமக்கு ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது என்னது வருதுன்னா, இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் தென் ஈகோ பிடிச்ச ஒரு மைண்டு தான் இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே, ஒரு சிலவங்களுக்கு இந்த பர்சனோட ஃபேமிலி கூட தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டு உண்டு, எஸ் நமக்கு உனக்கும் எனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனக்கு வந்து சொசைட்டியில் நல்ல நேம் இருக்குது, நான் ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்க்குறேன், ஸோ என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, என் கூட எல்லாருமே சந்தோஷமாக பேசுகிறாங்க. பட் உனக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. தென் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை சைலண்டாக கொண்டு போகிறது பெட்டர். நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே யாருக்காக தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொசைட்டியில் இருக்கிற ஒரு நேமாக இருக்கட்டும், இல்லைனா கெரியரில் எனக்கு இருக்கிற ஒரு நேமாக இருக்கட்டும், எனக்கு நிறைய பேர் வேல்யூ கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை நமக்கு யாருக்கு தெரியாமல் நம்ம கொண்டு போகலாம், இல்லைங்க நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணலாம். அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு. பட் என்ன தான் இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பு சொசைட்டி அப்படின்னு இவரே சொன்னாலுமே எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்ட் ரிலீஜன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சனோட ஃபேமிலி பயங்கர ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி, ஒரு ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு பர்சன். அப்போ இந்த பர்சனுக்கு என்னென்னா, எனக்கு என்னோடய ஃபேமிலிக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் இருக்குது. ஓகே, அப்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை என்னால் வந்து 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொண்டு போக முடியாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம ஒரு லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது பெட்டர்னு இவர் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம பல தடவை இவர் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு சொன்னாலும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தன்னோட மைண்டை எவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நமக்கு செட் ஆகாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, எவ்வளோ தூரம் இவர் தன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் இவருக்கு பல தடவை இவரோட கண்ட்ரோலை மீறி இவருக்கு உங்கள் கூட ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் அந்த விஷயங்கள் எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு தன்னோட விஷயங்கள் எல்லாமே ஹைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்டு, குட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு. ஓகே ஓகே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இந்த ஒரு போர்ஷன் இந்த மாதிரி ரிலேஷன். பட் உங்களுக்கு இந்த ஒரு போர்ஷனோட பிஹேவியர் வச்சு ஃபீல் ஆகிக்கலாம், ஏஸ் இந்த ஒரு போர்ஷனுக்கு என் மேலே பயங்கர அட்ராக்ஷன் உண்டு, அஃபெக்ஷன் உண்டு. பட் இந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு மேலே ஸ்நேகம் உண்டு. பட் வெளியே இந்த ஒரு பர்சன் தன்னோட என்ன சொல்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்காங்க. பட் இந்த ஒரு பர்சனுக்கு மேலே எமோஷனல் உண்டு, ஸ்நேகம் உண்டு, லவ் உண்டு, எல்லாம் உண்டு. பட் வெளியே அவுட்டோட இந்த ஒரு பர்சன் பயங்கர ப்ராக்டிக்கலாக இருக்கிறாங்க, கட் அண்ட் ரைட்டாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு பல தடவை ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இதில் ஒரு சிலவங்களுக்கு இதை ஒரு பர்சன் சொல்லியிருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகலாம், பட் நீ என்கிட்ட கமிட்மெண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கேட்கக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை யாருக்கு தெரியாமல் ஒழிச்சு நம்ம கொண்டு போகிறது இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும் இந்த ஒரு பர்சன் சொல்லிட்டு உண்டு. பட் மேபி ஸ்டார்டிங்கில் நீங்களும் அஸ்பர் பண்ணியிருக்கலாம், பட் போக 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 இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு ஒரு பயங்கர அட்ராக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிருக்கலாம். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கிட்ட நீங்கள் பல தடவை கேட்கலாம், இது என்ன ரிலேஷன்ஷிப்பு, எத்தனை நாள் நீ யாருக்கு தெரியாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது, ரிலேஷன்ஷிப்போட நேம் என்ன, நீ எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடு, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடு. ஒரு அந்த டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு உண்டு. என்னோட பேச்சை கேட்டு என்னோட ரூல்ஸை கேட்டு எனக்கு இஷ்டப்படுற மாதிரி இருக்கிறதா இருந்தால் நீ லைஃப்பில் ட்ராவல் பண்ணலாம், இல்லைங்க நீ எனக்கு லைஃப்பில் தேவை கிடையாது, நீ என்ன புஷ் பண்ணுற. நான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்னோடய சுச்சுவேஷன் இதுதான். நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொண்டு போக முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஏன்னா எனக்கு ஃபேமிலியில் என்னோடய சொசைட்டியில் என்னோடய ஃபேமிலிக்கு நல்ல நேம்ஸ் இருக்குது, எனக்கு நல்ல நேம் இருக்குது, என்னோடய இமேஜை நான் எப்போவுமே வந்து லோ ஆக்கிக்க மாட்டேன் அப்படின்னு இவரை பல தடவை சொல்லிட்டு உண்டு. பட் நீங்கள் எனக்கு ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்போட நேம் என்ன, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுங்க,
பல தடவை ஆக்சுவலி இன்னொரு பர்சன் நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து கேட்டீங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனுக்கு இது என்ன ரிலேஷிப்பு, எத்தனை நாள் இந்த ரிலேஷிப்பை நம்ம யாருக்கும் தெரியாமல் கொண்டு போகிறது, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, பட் உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, பட் ஃப்ரெண்டை தாண்டி நீ என்ன அதிகமாக லேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நீங்கள் கேட்கக்கூடிய டைம் அந்த நாள் உடனே உங்களை விட்டுட்டு ஓடி ஆகும். ஓகே, மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் ஒரு 2 or 3 days கழிஞ்சு மறுபடியும் எதுவுமே தெரியாத மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நான் மறுபடியும் நல்லா போகும். மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி ரிலேஷிப்புக்கு என்ன நேம் கேட்கிட்டு மறுபடியும் ஆள் விட்டுட்டு போடியும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பார்த்து தான் அந்த ரிலேஷிப்பில் நடந்திருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆள் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் மேபி பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், பயங்கரமாக மைண்டு கொண்டு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் எமோஷ்னலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர் கிடையவே கிடையாது. ஓகே, இவர் மைண்டு கொண்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர். எஸ், நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இவர் ஹை பேடாட்டே நினைக்கிறாரு. நான் ஒரு பெரிய ஆள், எனக்கு தான் எல்லாம் தெரியும். ஸோ நம்மளை ரொம்ப ஹை பீரியட் நம்ம நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இவரை பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க, இவங்க ஹை பீரியட் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க வேல்யூ கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு சிலவங்களுக்கு மேபி இந்த ஒரு பர்சனால் பயங்கரமாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால் எமோஷ்னலாக வந்து இவர் திங்க் பண்ண மாட்டார். இப்போ லைஃப்பில் வந்து எப்போவுமே எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க, இவங்க கஷ்டப்படுவாங்களே அவங்க கஷ்டப்படுவாங்களே சொல்லிட்டு எமோஷ்னலாக திங்க் பண்ணுறவங்க வந்து எப்போவுமே லைஃப்பில் கீழே போயிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, யார் எப்படி போனானே, எனக்கு என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், யார் ஒருத்தவங்க ப்ராக்டிக்கலாக இருக்காங்களோ கரெக்டாக அவங்க லைஃப்பில் ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட மைண்டு வந்து ஒன்லி கரியரில் அந்த மணியில் தான் ஃபோக்கஸ் ஆகும். ஓகே, அவங்க அந்த எமோஷனலுக்கு அவங்க மைண்டை இடம் கொடுக்க மாட்டாங்க. மேபி எனக்கு என்ன தோணும், மேபி சில பர்சன்ஸ் சின்ன வயசில் நிறைய இன்னர் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கலாம். இல்லைங்க ஆல்ரெடி 2-3 ரிலேஷிப்பில் கடந்து வந்த ஒரு பர்சனாக இருக்கலாம். அப்போ 2-3 ரிலேஷிப்பில் ஆல்ரெடி பயங்கரம் வந்து ஒரு பர்சன் ஹர்ட் ஆகிருக்கலாம். அப்போ மறுபடியும் இந்த ஒரு பர்சன் எனக்கு இனி எந்த ஒரு ரிலேஷிப்பில் ஹர்ட் ஆகுறதா இல்லை, இனி எந்த ஒரு ரிலேஷிப் என்னோட லைஃப்பில் ஒரு லிமிட்டேஷன் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சு போகணும். ஒரு இந்த மாதிரி லைஃப்பில் எல்லாமே நமக்கு லைஃப் ப்ரெசன்ட் தானே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் இவர் எப்போவுமே மைண்டு கொண்டு திங்க் பண்ணுற கேரக்டர், எமோஷனலாக திங்க் பண்ணுற கேரக்டரே கிடையாது. ஓகே, ஸோ அப்படிப்பட்டவங்க உண்மையாகவே சொல்கிற லைஃப்பில் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட திங்கிங் ப்ரோசஸ், அவங்களோட எண்ணங்கள் வந்து ஃபுல்லாகவே நல்லா இருக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்ம லைஃப்பில் மேலே வரணும், இதில் தான் அவங்களுக்கு போகுமே தவிர இந்த லவ் ஸ்நேகம், ஸோ அதில் அவங்களோட மைண்டு வந்து இறங்கவே இறங்காது. அப்படிப்பட்டவங்க லைஃப்பில் நல்லா தான் இருப்பாங்க. எப்போவுமே ஸ்நேகம் எனக்கு லவ் தான் முக்கியம், எனக்கு அன்பு தான் முக்கியம்னு யார் ஒருத்தவங்க சொல்லிட்டு தெரியாங்களோ கட்டாயம் அவங்க லைஃப்பில் கீழே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரிலேஷிப்பில் நடந்தோட பல தடவை இந்த ஒரு ரிலேஷிப்பில் இந்த ஒரு போர்ஷன் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இவர் வந்து 2 days ஒன்ஸ் இவங்க வருவாங்க, நீங்கள் நல்லா பேசுவாங்க, மறுபடியும் இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்கிட்டு மறுபடியும் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேபி உங்களை பிளாக் பண்ணி வைக்கலாம். அப்போ நீங்கள் மறுபடியும் கால் பண்ணி ப்ளீஸ் எனக்கு நான் ஒன்று கமிட்மெண்ட் கேட்க மாட்டேன், ஸ்டெபிலிட்டி கேட்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை இப்படி என்னை மன்னிச்சுக்கோ ஏற்றுக்கோ நீங்கள் கெஞ்சி மறுபடியும் இவர் பிளாக்லேருந்து எடுப்பார். மறுபடியும் இந்த சுச்சுவேஷன் ரொட்டேட் ஆகிட்டே இருந்திருக்கலாம். ஓகே, பல தடவை இந்த ஒரு பர்சன் பிளாக்ல போடுற டைமாக இருக்கட்டும், இவரோட சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டைமாக இருக்கட்டும், பல தடவை நீங்கள் போய் இறங்கி எவ்வளோ மேபி இந்த ஒரு பர்சன் மேலே தப்பே இருந்தால் கூட இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ், இந்த ஒரு பர்சனோட ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு லைஃப் லாங் வேணும் சொல்ல பல தடவை நீங்கள் இறங்கி போயிருக்கலாம். ஓகே, நீங்களே இறங்கி போயிருக்கலாம். ஸோ நம்ம ஒருத்தவங்க கிட்ட வலி ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக செல்ஃப் லவ் பண்ணுற ஒரு கேரக்டர்னு நான் சொல்லிட்டேன். இவருக்கு ஹை பிரியாரிட்டி கொடுக்குற ஒரு கேரக்டர் சொல்லிட்டேன். எப்போவுமே மைண்டு கொண்டு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டர்னு சொல்லிட்டேன். பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன். அப்போ இப்படி பயங்கர ஈகோ ஆட்டிடியூட் ஒரு பர்சன், இந்த மாதிரி ஒரு பர்சனை பல தடவை நம்ம இறங்கி நீ என் லைஃப்பில் இல்லைங்க, எனக்கு லைஃப் நல்லா இருக்காது, ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்னு நம்ம ஆக்சுவலி அவங்களுக்கு தலைக்கு மேலே திமிரு இருக்குது, அகங்காரம் இருக்குது, ஆணவம் இருக்குது, ஈகோ இருக்குது, ஆட்டிடியூட் இருக்குது. பக்கா ப்ராக்டிக்கலாக ஒரு பர்சன்கிட்ட பல தடவை நம்ம இறங்கி போகிறனால ப்ளீஸ் எங்கிட்ட பேசி பல தடவை நீங்கள் போயிருப்பீங்க. அப்போ அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே என்ன ஆகும், ஓஹோ நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம இல்லைங்க, நம்ம தான் எல்லாமே, நம்ம ஒரு ஹை பீரியாரிட்டி ஹை வைப்ரேஷன், நம்ம இல்லைங்க இவங்களால வந்து ஜீவிக்க முடியாது, நம்ம கடைக்கு இவங்க கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவங்கள ஹையாக நினச்சிருப்பாங்க. அதனால இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஈகோ ஆட்டிட்டு இன்னும் தலைக்க மேலே ஆடிருக்கலாம். ஓகே,
ஸோ அது மாதிரி இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. உங்களோட ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஸ்னேகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. உங்கள்கிட்ட அந்த அவங்களோட பாசத்தை காட்டி உங்களை வந்து அடிக்ட் ஆக்கி வைப்பாங்க. தென் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிள் கேட்கும்போது, நீ என்ன இந்த கமிட்மெண்ட் கேட்குறேன், நான் அந்த ஸ்டார்டிங்கில் எல்லா சுச்சுவேஷனும் சொல்லிட்டேன் இல்லை, நீ எனக்கு எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டு தான், நம்ம எப்போவுமே ஃப்ரெண்டாக நம்ம கொண்டு போகிறது தான் பெட்டர், இவர் இந்த மாதிரி சொல்லிட்டு மைண்ட் கேம் கழிச்சுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் இவர் எஸ்டர்டே நைட்டு இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுன்னா, டோட்லி இந்த ஒரு பர்சன் இவர் நேற்று நைட்டு தூங்கிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு இவர் நைட்டு தூங்கிட்டு இல்லை. என்னன்னா இவங்க நைட்டு பயங்கர சேடாக இருந்துட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு உண்டு. ஸோ இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுனா, எஸ்டர்டே நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டு உண்டுனா, ஸோ நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனை எவ்வளோ தான் நம்ம வந்து தன்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாலும் சரி, என்ன தான் நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணாலும் சரி, சொசைட்டி கல்ச்சர் ஃபேமிலி என்ன தான் நம்ம எவ்வளோ தான் திங்க் பண்ணாலும் சரி, பட் எல்லாத்தையும் மீறி எனக்கு இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒரு அடிக்ஷன், ஒரு அட்டாச்மெண்ட் எனக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ இந்த ஒரு பர்சன் எனக்கு பயங்கரமாக இஷ்டப்பட்டு என்னோடய ஹார்ட்டுக்கு என்னோட சோலுக்கு என்ன இந்த ஒரு பர்சனை பயங்கரமாக இஷ்டப்பட்டு உண்டு. பட் நான் பல தடவை இந்த ஒரு பர்சனை நீ என் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் இந்த ஒரு பர்சனை வந்து எத்தனை நாள் நான் வந்து சமாளிக்கிறது. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் மீறி எனக்கு இந்த பர்சனுக்கு கூட ஒரு டீப்பாக ஒரு கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் என்னோடய ஈகோ பிடிச்ச மைண்டாலே, ப்ராக்டிக்கலான மைண்டாலே நான் பல தடவை இது இல்லை, நீ எனக்கு ஒரு நல்ல குட் ஃப்ரெண்டு, என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் நான் ஹைட் பண்ணிவிட்டேன், பல தடவை சொல்லிட்டு உண்டுல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நினச்சி இவர் பயங்கர சேட் ஆகிட்டு உண்டு. மேபி நான் எதுக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் நான் எதுக்கு ஹைட் பண்ணணும், நான் அதை ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கலாமோ, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோ. நான் என்னோட அந்த ஒரு பர்சனுக்கு மேலே அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் இன்றைக்கி வரைக்கும் நான் ஹைட் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் நான் எதுக்கு ஹைட் பண்ணணும், நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோ. அதை நினச்சி தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணி இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, நான் ஏன் இப்படி பண்ணேன், நான் ஏன் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஏன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறேன், எனக்கு என்ன ஆச்சு, அதை குறித்து இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இவர் நேற்று நைட்டு தூங்கிட்டு இல்லை. ஓகே, ஸோ அடுத்த இவர் திங்க் பண்ணிட்டுனா பல தடவை நம்ம ஒருத்தவங்களை எத்தனை நாளைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு நேமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் எத்தனை நாளைக்கு நம்ம வந்து கொண்டு போக முடியும். மேபி நம்ம சைடில் ராங் இருக்கோ, நம்ம ஒரு இந்த ஒரு பர்சன் வேறு வல்லாத ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு எமோஷன்ஸ், ஒரு ஃபீல் நம்மளே அறியாமல் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் நம்ம எத்தனை நாளைக்கு இது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நேம் இல்லையா, நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது. அப்போ அந்த ஒரு பர்சன் என்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டு தப்பே கிடையாது இல்லை. நான் தான் பழைய நாட்கள் நான் புரிஞ்சுக்காம அந்த ஒரு பர்சன் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி கேட்குற டைமில் நான் அவங்கள எத்தனையோ ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. அந்த ஒரு பர்சன் கேட்டது எந்த ஒரு தப்பும் இல்லை. இந்த ரிலேஷனுக்கு நேம் என்ன, நான் மேபி நான் ப்ராக்டிக்கலாக இருந்துட்டோனோ, எதுக்கு நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது அப்போ அந்த ஒரு பர்சனுக்கு என்னால் எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அது இவர் நைட்டு திங்க் பண்ணிட்டு தூங்கிட்டு இல்லை. ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் என்னென்னா, இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. நான் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறேன், என் லைஃப்பில் என்ன நடக்குது, நான் எல்லாருக்கிட்டே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சு நான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய பவுண்ட்ரி இந்த ஒரு பர்சன்கிட்ட ஒர்க் ஆகலையே. எவ்வளோ தூரம் நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி நான் என்னோடய கேரியரில் என்னோட சொந்த விஷயங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் மைண்டை டைவெர்ட் பண்ணி கொண்டு போனாலும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏன் எனக்கு இவங்க கூட ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலாக இருக்கலாம், இல்லைங்க ஃபிசிக்கலாக அந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், இல்லைங்க சோலில் மேலே ஒரு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்ட்டுக்கு உங்கள் மேலே ஒரு பயங்கர அட்ராக்ஷன் ஃபீல் ஆகிடும். ஏன்னா நமக்கு கம்ப்ளீஷன் ஒரு கார்டு நமக்கு வந்துடும். ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு லைஃப்பில் என்ன தான் ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாகவே இருந்தாலும், மைண்டு கொண்டு திங்க் பண்ணுற ஒரு கேரக்டராகவே இருந்தாலும், ஒரு நம்ம லைஃப்பில் ஒரு டவுனான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களாம். அப்போ நம்மளோட சொந்த விஷயங்களை சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம தோல் சாயறதுக்கு ஒரு தோல் வேணும்ல, அது கட்டாயம் அது எல்லாருக்குமே வேணும். நம்ம இன்னைக்கு நமக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பை கொண்டு போய் முடியாது. ஸோ அது இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஹெர்மிட் மூலம் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க, இது என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சனை நான் எதுக்கு மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சன் எப்படி என் லைஃப்பில் வந்தாங்க, ஏன் நான் இந்த ஒரு பர்சன்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன், இந்த ஒரு பர்சன் என்னால் எவ்வளோ ஹர்ட் ஆகுனாங்க,
ஸோ நான் என்ன பண்ணணும், என் லைஃப்பை நான் எந்த வேலை கொண்டு போகணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இவர் திங்க் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி இல்லை. லைஃப்பில் சுத்தமாக ஒரு கிளாரிட்டி இல்லாதவங்க உங்களுக்கு எப்படி ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க? அவர் திங்க் பண்ணுறேன், நான் என்ன பண்ணணும், நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் எந்த பாத்தை சூஸ் பண்ணுறது, எத்தனை நாளைக்கு நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறது, எனக்குன்னு ஒரு ஸ்னேகம் வேணும்ல, எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனையும் எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒருத்தவங்க வேணும்ல. ஸோ இவர் திங்க் பண்ணுறது. அதனால தான் இவருக்கு அந்த சுச்சுவேஷன் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆளுக்கு கிளாரிட்டியில் ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தது, எந்த ரிலேஷன்ஷிப்பு, இந்த ஒரு பர்சன் நான் எதுக்கு மீட் பண்ணேன், ஏன் இந்த ஒரு பர்சனை ஹர்ட் ஆக்குனேன். ஸோ இவர் அதனால இவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் கனெக்ட் ஆகும், ரீபர்த் ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் க்ரோ ஆகும். பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன், ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற ஒரு பர்சன், இந்த ஒரு பர்சன் நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ராங்காக திங்க் பண்ண கிடையவே கிடையாது. இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை கட்டாயம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. காரணம் இந்த ஒரு பர்சனுக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் ஆக்சுவலி இவர் கூட லைஃப்பில் இப்போ சுத்தமாக ஒரு சேர்ந்து தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த ஒரு பர்சன் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு பெயின் உண்டு. இவருக்கு பல நாட்கள் இவர் தூங்கிட்டு இல்லை, இவர் ஓவர் திங்கிங் பண்ணி தூக்கம் இல்லை. ஓகே, ஆள் பயங்கரமாக ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. என்ன பண்ணணும் என் லைஃப்பில், எனக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பீஸ் இல்லையே, என் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக நான் எப்படி கொண்டு போகிறது, சுத்தமாக அந்த உங்களோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பல தடவை இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுக்காமல், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்காம பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை ஸ்டக் ஆக்கிட்டு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கிட்டு உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சனோட மைண்ட் என்னென்னா, என் லைஃப்பில் எல்லாமே நான் பண்ணுறது தான் கரெக்டு, எப்பவுமே வந்து நான் பண்ணுறது, மேபி இந்த ஒரு பர்சன் மேலே தப்பே இருந்தால் கூட இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பண்ணுறது தான் கரெக்டு. ஒரு விக்டிம் ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல, ஆப்போசிட் இருக்கிற பர்சனை தப்பு. அவங்ககிட்ட நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் கிடையாது, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் கொண்டு போகணும்னு பல தடவை சொல்லிட்டேன். இருந்தால் இவங்க தானே என்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டு என்ன இருக்க விடலாம், அப்போ என்னோட பேச்சு கேட்கலாம், எனக்கு இவங்க தேவையில்லை. ஸோ ஒரு விக்டிம் ரோல் ப்ளே பண்ணிவிட்டு ஆளுக்கு தப்பு மறைச்சிக்கிட்டு நான் பண்ணுறதா கரெக்டாக பல தடவை இவர் போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம ஸ்டார்டிங் எல்லாத்தையும் சொல்லி மனசிலாக்கிட்டோம்ல, சும்மா நம்மக்கிட்ட கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கேட்டால் என்ன அர்த்தம், அப்போசிட் இருக்க போஸ்ட் மேலே தப்பு, அப்போ நமக்கு ஸ்டார்டிங் எங்கிட்ட பழகாமல் இருக்கலாம். அப்படி இவருக்கு மைண்டுக்குள்ளேயே இவர் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை தன்னோட ஈகோனாலே ஆட்டிடியூட்னாலே பல நாட்கள் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு உண்டு. ஓகே, நான் பண்ணுறதா கரெக்டு, நான் பண்ணுறதா. ஸோ இவரை ஸ்டக் ஆக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்லி ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, பட் இவர் ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு, டோட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. பட் இவர் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுறாங்க. இவர் நைட்டு என்ன திங்க் பண்ணிட்டுன்னா, எனக்கு நான் ஏது வழியோடி போகணும், எனக்கு ஒரு கம்ப்ளீஷன், எனக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஆளே கூட நமக்கு ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம். அந்த ஒரு ஸ்நேகத்தை எத்தனை நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் அது நிற்காது. ஓகே, அப்போ இவரே என்ன நினைக்கிறாருன்னா, என்னதான் என்னெல்லாமோ நான் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தாலும் எனக்கு என்னை சுற்றி எத்தனையோ பர்சன்ஸ் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு கம்ப்ளீஷன்ஸ் வந்து எனக்கு இந்த ஒரு பர்சனு கூட தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு இவருக்கு அது அப்போ நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கட்டாயம் நான் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா நான் எவ்வளோ நாட்கள் நானும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு பட் டோட்டலாக இந்த ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் வரைக்கும் இந்த மாதிரி செப்பரேஷனே இருக்கலாம். ஓகே, செப்பரேஷன்லேயே கொண்டு போகலாம், ப்ராப்ளம் இல்லை. பட் எனக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. நான் எத்தனை நாட்கள் தூங்காமல் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன், எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா எத்தனை நாள் ஈகோ ஆட்டிடியூடை காட்டி கட்டாயம் அப்போசிட் இருக்க பர்சன் எனக்கு கட்டாயம் அவங்களும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்காம, ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, அவங்களையும் காயப்படுத்தி என்னையும் நான் காயப்படுத்தி நான் இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை நாளைக்கு ஸ்டக் ஆகி வைக்கிறது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் வந்து ஒரு சேஞ்ச் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்படி வேணும், இந்த சுச்சுவேஷன் இப்படி கொண்டு போக வேண்டாம், இதில் ஒரு சேஞ்ச் வேணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, எத்தனை நாள் நான் ஸ்டக் ஆக்கி வச்சதும் நான் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் போதும்.
நான் இனி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். இந்த சுச்சுவேஷனை டோட்லி நான் சேஞ்ச் ആക്കണമെന്ന് ഇവരെ തിങ്ക് பண்ணிട്ടുണ്ട്. അതുമായിട്ട് നമുക്ക് സണ്ണിന് ഒരു കാർഡ് വന്നിട്ടുണ്ട്. സൺ കാർഡ് വന്നിട്ടുണ്ട്. ദെൻ നമുക്ക് ചേഞ്ചിനൊരു കാർഡ് വന്നിട്ടുണ്ട്. സോ ഇവർ ഇതൊരു പേഴ്സൺ റിലേഷൻഷിപ്പിനകത്തിനായിട്ട് ഇവർ തൂങ്ങാமல் ஓவர் திங்கிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி லாஸ்ட் எண்டிங்கில் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு ஓகே ஓகே நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நம்ம இந்த சுச்சுவேஷன் நம்ம இனியும் வந்து இந்த கொண்டு போக வேண்டாம். நம்ம வந்து நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம வந்து ஒரு சேஞ்ச் வேணும். இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சேஞ்ச் வேணும். என் லைஃப்பில் எனக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும்னு இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே இவரை தெரிஞ்சோ தெரியாமல் இந்த ஒரு போஸ்ட் 24/7 உங்களை திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆன பிறகு மேபி எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு போஸ்ட் உங்களை பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே பிளாக் பண்ணி எந்த ஒரு நீங்கள் உங்கள் சைடில் ஒரு கால் ஒரு மெசேஜ் வராத மாதிரி இந்த ஒரு போஸ்ட் உங்களை எல்லா சோஷியல் மீடியாவில் பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஆள் திங்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், பல நாட்கள் ஸ்டக் ஆக்கி வச்சுட்டு பல நாட்கள் செப்பரேஷன் ஆக்கிட்டு வச்சுட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு ஓவர் திங்கிங் பண்ணி லாஸ்ட்டு ஒரு கட்டத்தில் இந்த ஒரு போஸ்ட் பாசிட்டிவாக திங்க் பண்ணி முடிவு எடுத்துட்டு ஓகே ஓகே இன்னொரு போஸ்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ஓகே அப்படின்னா உங்களை எப்படி வர வைக்கிறது. ஓகே ஏன்னா இவருக்கு ஈகோ உண்டு, ஆட்டிடியூட் உண்டு. இவர் வந்து என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். ஆல்ரெடி இவர் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அவங்க ஹை பீரியட் நினைக்கிறாங்க, ஹை வைப்ரேஷன் நினைக்கிறாங்க. இவருக்கு மனசில் என்னென்னா எப்பவும் ஆப்போசிட் இருக்கிற போர்ஸ் தான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நான் எவ்வளோ தூரம் கோவப்பட்டாலும் அவங்க தானே எப்பவும் வருவாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களே எப்படி நம்ம வர வைக்கிறது. மேபி நம்ம வந்து லைட்டாக கால் பண்ணி நம்ம ஒரு கெரியர் வைஸோ இல்லைங்க சும்மா ஏதோ ஒரு டவுட் கேட்குற மாதிரி சும்மா நம்ம கால் பண்ணுவோம். கால் பண்ணி நம்ம வந்து மெல்ல கம்யூனிகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இவர் முடிவு பண்ணணும். இவர் எஸ்டர்டே நைட்டு இவர் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது முடிவு பண்ணிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் கம்யூனிகேஷன் இவரை ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறது இவரை பொறுத்த மட்டும் அது ஒரு பெரிய ஒரு உலக சாதனை மாதிரியாகும். ஏன்னா இவரோட ஈகோ ஆட்டிடியூட்னால இவரை பொறுத்த மட்டும் இவரோட மைண்ட் செட்டை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ண ஒரு பெரிய போராட்டம் மாதிரி ஒரு பெரிய சாதனை மாதிரி ஆகும். பட் இவர் நேற்றுக்கு இவரோட மைண்டை மாற்றி இவரை கம்யூனிகேஷன் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு வந்து மேபி இந்த போஸ்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே கம்யூனிகேஷன் எப்போ பாசிபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா 1 ஹவரில் வரலாம், இல்லைங்க 1 டேஸில் வரலாம், இல்லைங்க 1 வீக்கில் வரலாம். கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். அதில் ஒரு சிலவங்களுக்கு ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஒரு பர்சனை நீங்கள் இந்த ஒரு இப்போ என்ன சொல்லுது இந்த ஒரு பர்சன் நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த அளவுக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் போனதுக்கான ஒரு காரணம் என்னென்னா ரெண்டு பேருக்கு சண்டை விழுது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே பட் பல தடவை நம்மளாக வழியை போய் அவங்கள சமாதானப்படுத்தி இந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணி கொண்டு போனனால தான் நமக்கு இந்த இடத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு வேல்யூ இல்லாமல் போனது. ஓகே ஸோ அதனால் சேசிங் பண்ணாதுங்க. அவங்க வரதுக்கான ஒரு அனுமதி கொடுங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களா வந்தால் மட்டும்தான் அவங்களோட ஈகோ ஆட்டிடியூடையும் கழிஞ்சிட்டு இந்த ஒரு பர்சனாக வரட்டும். ஸோ நீங்கள் இந்த ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும், கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். இந்த ஒரு பர்சன் வந்தாங்கன்னா ஓகே இவங்க மறுபடியும் நீங்கள் சேசிங் பண்ணிட்டு போகாதுங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் இல்லைங்க. ஏன்னா நம்மளோட வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஓகே ஏன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் போகக்கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பல தடவை நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கிறோம். பட் அப்போஸ் இருக்கிற பர்சனுக்கு அதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லா வாட்டியும் அவங்க எடுக்கட்டும். ஓகே அதனால அவங்களே ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்க அனுமதிங்க. நீங்கள் சேசிங் பண்ணாதுங்க. ஓகே ஸோ இதுதான் இந்த பர்சன் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ண விஷயங்கள், இவங்க மைண்டில் ஓடிட்டு இருந்த விஷயங்கள். ஓகே இம்பார்ட்டண்டான மந்த் பார்க்கலாம். ஓகே ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், April important, October important, December important. Okay, then important angels numbers பாருங்க 10 angels numbers ரொம்ப important. Important date பார்க்கலாம். 1 important, 2 important, 3 important, 4 important, 7 important, 10 important, 12 important, 18 important,
19 important, 15 important, 21 important, 14 important, 17 important. ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க, கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் நம்மளோட எனர்ஜி இங்கே உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே. தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.